சேனல். இன்னைக்கு வைகாசி விசாகம். இன்னைக்கு வைகாசி விசாகம் காலையிலேயே எழுந்திரிச்சு என்னென்ன வேலை பண்ணுறேன், நான் என்ன நைவேத்தியம் பண்ணி முருகருக்கு வச்சு படைக்கிறேன், என்னோட பூஜை அறை ரொட்டீனும் ப்ளஸ் வந்து என்னோட வைகாசி விசாகம் பூஜையும் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் அந்த பெல்லை பக்கத்தில் இருக்கும், அது மேலே ஒரு டக்குன்னு ஒரு தட்டு தட்டிடுங்க. ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க, என்னோடய வைகாசி விசாகம் எந்த மாதிரி காலையில் இருந்து வேலை இருக்கும், நான் கோயிலுக்கு போகிறது, எந்த கோயிலுக்கு போவேன், அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எந்திரிச்சதுமே நம்ம குளிச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி மொழுகி நிலவாசலில் மஞ்சள் தேய்ச்சி கோலம் போடாதுன்னா எனக்கு வந்து அன்னைக்கான நாளே வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. அது எந்த நாளான நல்ல நாளாக இருக்கட்டும், என்னோட நிலவாசல் மஞ்சள் குங்குமத்தோடு நல்லா நிறக்க இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு வந்து பூஜை அறையை வந்து ரொம்ப அலங்கரிக்கிறத விட எனக்கு நிலவாசல் ரொம்ப அலங்காரமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கும் வந்து நல்ல மஞ்சளெல்லாம் நிறக்க பூசி மாக்கோலம் போட்டுட்டு என்னோடய பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வைகாசி விசாகம் காலையிலே எந்திரிச்சாச்சு. தூக்கமே வராது எனக்கு. ஒரு நல்ல நாள் வந்துருச்சுன்னா அது மாதிரி தான் இன்றைக்கும் தூக்கமே வரல. காலையிலே எழுந்திரிச்சு குளித்து முடித்து நிலவாசலை வந்து மஞ்சள் குங்குமத்தோடு அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜை வேலையும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறமா தான் நைவேத்தியம் பண்ணணுமா இல்லை அதுக்கு முன்னாடி பண்ணணுமாங்கிற டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்கும். நான் வந்து காலையிலேயே நைவேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகிறேன். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து நைவேத்தியம் பண்ண முடியாது என்னால். ஸோ நீங்கள் எப்படின்னு தெரில, ஆனால் நான் வீட்லேயே நைவேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு தான் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் பண்ண போகிறேன். என்னென்ன வேலை பண்ணுறேன், என்ன மாதிரி நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வருவேன், என்ன மாதிரி சமையலில் நைவேத்தியம் பண்ணி வைப்பேங்கன்றதா பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி முருகர் வந்து அவதரித்த நாள், விசாக நட்சத்திரம் அன்றைக்கி அவர் பிறந்த நாள். இன்றைக்கி அவரோட பர்த்டே. அவரோட பர்த்டேக்கு வந்து ஸ்வீட்டாக ஏதாவது பண்ணி வைப்பாங்க. பால் பாயாசமோ இல்லை பருப்பு பாயாசம், சேமியா பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம், ஏதாவது ஒரு ஸ்வீட்டு. நான் இன்றைக்கி வந்து கேசரி தான் பண்ண போகிறேன், ரவா கேசரி. ஸோ அது பண்ணி முடிச்சுட்டு என்னோடய பூஜை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப 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 எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப ஒரு மாதிரி மனசு வந்து ஒரு ஹாப்பி மோட்லேயே இருந்தது. அது என்ன மாதிரியான ஹாப்பின்னு கண்டிப்பாக அந்த வீடியோட எண்டில் தெரியும். இன்றைக்கி வந்து எப்பவும் போல் வந்து முருகருக்கு எந்த நாளாக உகந்த நாளாக இருக்கட்டும், நான் வெற்றிலை தீபம் போட மறந்ததே கிடையாது. அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து வெற்றிலை தீபம் தான் போட போகிறேன் முருகருக்கு. 6 வெற்றிலை தாம்பூல தட்டில் வந்து ஷட்கோணம் போட்டுட்டு 6 வெற்றிலை போட போகிறேன். 6 விளக்கு வந்து ஆல்ரெடி ஏற்றி வச்சுருப்பேன் இல்லையா, நான் செவ்வாய் ஓரையில் அதே விளக்கு தான் வச்சுட்டு அது விளக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வைகாசி விசாகம் வந்து கல்யாணம் ஆகலை, குழந்தை வேணும், வீடு வேணும், என்ன வேணுமோ அதை கேட்டால் அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய நாள் வைகாசி விசாகன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து வருஷம் ஒவ்வொன்று வரமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவோம். ஒரு வருஷம் வீடு வேணும்னுவோம், ஒரு வருஷம் கல்யாணம் ஆகணும்னுவோம், ஒரு வருஷம் குழந்தை வேணும்னும். அந்த மாதிரி நமக்குள்ளே ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிற போல தான் நமக்கும் அப்படி தான். ஒவ்வொரு வருஷமாக ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ நான் வந்து இந்த வருஷம் நான் கேட்பேன், அதை அவர்கிட்டயே விட்டுருவேன். நானும் வந்து ஒவ்வொரு வருஷமும் கேட்டு கடவுளை வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன். அதனால் நீங்கள் எப்போ தருவீங்களோ அப்பயே கொடுங்க அப்படின்னு முருகரோட காலடியிலேயே வச்சுட்டேன் என்னோடய வேண்டுதலை. ஸோ வந்து மனசு நிறைவாக இன்றைக்கி வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பராக வந்து இன்றைக்கான நாள் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. முருகரோட பாட்டு வந்து காதில் அப்படி சும்மா ரீங்காரம் மாதிரி ஒழிச்சிக்கிட்டே இருந்தது. எங்களோட டிவி வந்து இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலை காலையிலேருந்து. எனக்கு எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் எனக்கு முருகரோட பாட்டு ஓடுனா தான் எனக்கு வந்து அப்படியே ஒரு பூஸ்ட்டு, ஒரு லிட்டர் பூஸ்ட் குடிச்சிட்டு வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்குமே அப்படி தான் ரொம்ப சந்தோஷமாக வந்து இன்றைக்கான நாள் வந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கு. அந்த சந்தோஷம் வந்து எண்டில் ட்ரிப்பிள் ஆச்சு. அது சொல்ல முடியாத அளவில்லாமல் சந்தோஷம் அது. கடவுள் வந்து எல்லாருமே வந்து நோய் நொடி இல்லாமல், சாப்பாட்டுக்கு குறைவில்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இதை வேண்டுறதுக்கு நானும் என் ஃபேமிலியும் என் புருஷனும் என் பிள்ளையும் நானும்
நல்லா ரொம்ப நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிறேன். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆன உங்களுக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, யாருக்காவது கல்யாண நாள், யாருக்காவது பிறந்த நாள், யாருக்காவது ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அதுக்காகவும் சேர்த்து வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருந்தால் தான் உங்களுக்காக வேண்டிக்க முடியும். அதுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை ஸ்டார்ட் ஆகிட்டு வெற்றிலை தீபம் போட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட போகிறேன். ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாப்பி எனக்கு சொல்ல மனசே இல்லை. வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே என்ன பேசுகிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு மைண்டு ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி மோட்லேயே இருக்குது. எங்கள் அப்பா சொன்னாருமா எனக்கு ரொம்ப குஷியாக இருக்குமான்னு. அந்த மாதிரி நானும் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. வலி அனுபவிக்கிறது என்னவோ ஒருத்தி, ஆனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஸோ இது ஒரு ஹாப்பியான வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவளும் அவள் குழந்தையும் அவன் புருஷன் அவன் பொண்ணும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். பாலாபிஷேகம் பண்ணும்போதே குட் நியூஸு. சூப்பராக நைவேத்தியம் முடிஞ்சிருச்சு. இப்போ விளக்கு வச்சு தீபம் போட்டு சாமி இப்போ கும்பிட நான் என்ன படிப்பேன்னா வேல்மாறலும் கந்த சஷ்டி கவசமும் திருப்புகழும் படிப்பேன். ஸோ இன்றைக்கி அதை தான் படிக்க போகிறேன். படித்து முடிச்சுட்டு கோயிலுக்கு போக போகிறேன். எந்த கோயில் என்ன மாதிரியான அலங்காரம் இருக்கும், அபிஷேகம் இருக்கும்னு பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. வீட்டிலேருந்து கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்தால் வர வழியிலேயே பால் குடம் எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. நான் பால் வாங்கிட்டு போகலான்னு கடைக்கடையாக ஏறி தேடினாலும் பாலே இல்லை. எல்லா பாலையும் முருகருக்கு அபிஷேகத்துக்கே எல்லாரும் வாங்கிட்டாங்க போல். சரின்னுட்டு நம்மளால் முடிஞ்சது பூவை மட்டும் வாங்கி கொடுக்கலான்ட்டு கடைக்கிட்ட நிற்கும் போதே பால் குடம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நல்லபடியாக இன்றைக்கி தரிசனம் பண்ணியாச்சு. ஒரு குட் நியூஸும் இருக்குது, வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
அக்காவுக்கு பாலாபிஷேகம் நடக்கும்போதே வந்து ஒரு நல்ல குட் நியூஸ் வந்தது. அக்கா நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன், என்ன எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அவள் தான் வலி அனுபவிக்க போகிறா. ஆனாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. எங்கள் வீட்டுக்கு முருகரே வந்து பிறந்திருக்காரு எங்கள் அம்மா வீட்டுக்கு. ரொம்ப 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 சந்தோஷம். நானும் எங்கள் ஃபேமிலியும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.